இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம், ஒரிஜினலுக்கு முன்பாக டூப்ளிகேட் எம்மாத்திரம். இப்போ உங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாம் எதிர்கொள்கிறோம். நமக்கு போராட்டம், நமக்கு பிரச்சனை, நமக்கு பாதிப்பு, நமக்கு ஆபத்து, நமக்கு தீங்கு அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் விரோதமாக எழும்பும் போது நம்மளாம் பயந்துடுறோம். இதற்கு சில மனிதர்கள் கருவிகளாக பயன்படுத்தப்படும் போது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில நிறைய சோர்வுகள், கலக்கங்கள், அவிசுவாசங்கள் எல்லாம் நம்மளை அறியாமலே வந்துடுது. அப்போ அதுல இருந்து நீங்க வெளிவர தப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு முன்பாக ஜெபிக்காதவர்கள் எம்மாத்திரம், பரிசுத்தவான்களுக்கு முன்பாக பாவிகள் எம்மாத்திரம், உண்மையா இருக்கிறவங்களுக்கு முன்பாக பொய்யாய் நடக்கிறவர்கள் எம்மாத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு முன்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் எம்மாத்திரம், அழைக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக அழைக்கப்படாதவர்கள் எம்மாத்திரம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் எம்மாத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய பார்வையில நான் சொல்றேன். பணம் உள்ளவர்களுக்கு முன்பாக பணம் இல்லாதவர்கள் எம்மாத்திரம் அப்படி சொல்லல. அழகு உள்ளவங்களுக்கு முன்பாக அழகு இல்லாதவர்கள் எம்மாத்திரம். இந்த மாதிரி உலக பிரகாரமான பார்வையில கண்ணோட்டத்துல நான் பேசல. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நான் பேசுறேன். தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கள்ள தீர்க்கதரிசிகள் ஏமாத்திரம், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு முன்பாக தேவ திட்டத்தை தடுப்பவர்கள் ஏமாத்திரம். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை, தைரியத்தை தருவார். திட மனதெல்லாம் உங்களுக்கு தருவார். பைபிள்ல இப்படிதான் தேவ மனிதர்களை, பரிசுத்தவான்களை எதிர்த்து நின்ற சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துருக்கள் இவைகளுக்கு மத்தியில அவர்கள் மேற்கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்காக தேவன் செயல்பட்டார். ஏன்னா அதற்கு எதிரிட்டு வருகிறவைகள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு அதை எம்மாத்திரமாக கர்த்தர் மாற்றினார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏன் அது சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளும். கடல், செங்கடல் அது எழும்பி வரலாம், எரிகோ எழும்பி நிற்கலாம், யோர்தான் பிரவாகித்து வரலாம். இதெல்லாம் எம்மாத்திரம். பெரும் காற்று, சூறை காற்று, பயங்கரமான கடல் கொந்தளிப்பு, இதெல்லாம் எம்மாத்திரம். மிகப்பெரிய தேவைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய சத்துருவின் கூட்டங்கள், இதெல்லாம் எம்மாத்திரம். இதெல்லாம் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த உண்மையை நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கும் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்படி காத்தடிச்சுன்னு அது இருந்த இடம் தெரியாதோ அது மாதிரி காணாம போயிடும். அதனால உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான சவால்கள், எதிர்ப்புகள், அதற்கு யாரு காரணமா இருந்தாலும் எல்லாம் பறந்து போற மாதிரி போயிடுவாங்க, ஒண்ணு இல்லாம போற மாதிரி போயிடுவாங்க, மறைந்து போற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா நீங்க உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள். என்னைக்கும் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த உண்மையை வெளிப்படுத்தினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.